ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை மாறாது. இந்த கால வேளையில் அவர் கிருபை நம்மை சூழ்ந்திருப்பதாக. எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் நீதிமொழிகளிலிருந்து நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த கால வேளையிலும் 19வது அதிகாரம் நீதிமொழிகளில் 24வது வசனம் இப்படியாக சொல்கிறது: சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். சோம்பேறியை குறித்து சொல்லப்படுகிறது. சோம்பேறி என்ன செய்கிறான் என்றால், சாப்பாடு போட்டு வச்சுருந்தா கூட அந்த தட்டிலிருந்து வாயில் எடுத்து போட அவனுக்கு சோம்பேறித்தனம். இப்படிப்பட்ட சோம்பேறிகள்லாம் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். அதனால தான் நீதிமொழிகள் வேதம் எப்படியாக சொல்கிறது. சோம்பேறித்தனத்தில் சோம்பேறிகள் ஒரு போதும் மேன்மை அடைவது இல்லை. சோம்பேறி விதைக்க போகும்பொழுது காத்தடிக்குதுன்னு சொல்லுவானா, மழை வருதுன்னு சொல்லுவானா, ஐயோ மிருகம் வருதுன்னு சொல்லுவானா. இந்த சோம்பேறி அவன் சாப்பாட்டில் கையை வச்சு சாப்பிட்றது கூட சோம்பேறித்தனம் பண்ண. இப்படிப்பட்ட சோம்பேறிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மை அடைய முடியாது. இப்படிப்பட்ட சோம்பேறிகள் ஜனங்கள் வெறுப்பார்கள். சோம்பேறி, நீ எறும்பை கவனித்து பாருன்னு வேதம் சொல்லுகிறது. எறும்பு எவ்வளோ சுறுசுறுப்பா. அது இல்லாதபடி காலத்தை அறிந்து தான் சேமித்து வைக்கிற எறும்பை குறித்து சொல்லப்படுகிறது. இன்றைக்கி அநேகர் சோம்பேறித்தனத்தினால் அடுத்தவர்களுடைய பணத்தை பறிக்கவும், அடுத்தவர்களுடைய சொத்தை அனுபவிக்க பிரயாசப்படுகிறதும், திருடுகிறதும், கொள்ளையடிக்கிறதும், வயதானவர்களை கொலை செய்துவிட்டு கொள்ளையடித்து செல்லுகிறதும், வழியிலே நடந்து போகிறவர்களிடமிருந்து தாலி செயின்களை பறிப்பதும், இவ்வாறாக சுருக்கமாய் நான் சம்பாதிக்கணும், வேகமாய் நான் வளரணும் என்று இவர்கள்லாம் சோம்பேறித்தனத்தினால் இப்படி செய்கிறார்கள். இவர்கள் சாப்பாட்டில் கை வச்சாலும் சாப்பிட மனசு இருக்க மாட்டேங்குது. எனக்கு அருமையானவர்களே, சோம்பேறித்தனம் இருக்குமானால் நிச்சயமாக உள்ளதும் இழந்து போக வேண்டியிருக்கும். சோம்பேறியின் வீடு மச்சு ஒழுகுமா, அதை கவனிக்காதபடினால் அந்த மச்சு மாடியில் ஓட்டை விழுந்து ஒழுகுமா. வாழ்க்கையிலையும் அப்படியாக ஓட்டை விழுந்து விடும். வாழ்க்கையும் நேர்த்தியாக இருக்காது. வாழ்க்கையும் இழந்து போக வேண்டிய சூழ்நிலை தான் வரும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாம் மகிமைக்காக சுறுசுறுப்போடு கூட வாழணும். அதிகாலையில் தேடுகிறவன் கர்த்தரை கண்டடைகிறான். அதிகாலை ஜெபம். நிறைய பேருக்கு படுத்து தூங்கணும், டயர்டாக இருக்குது, தூங்கணும் தான் எண்ணம் வரும். கை முடக்கி கொண்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவேன் என்று சோம்பேறி சொல்லுவானா. அதிகாலையில் கர்த்தரை தேட, சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியில் வர, கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நிச்சயமாக சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியில் வரணும். சோம்பேறிகள் சாப்பாட்டை போட்டு வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. ஒரு சில சோம்பேறிகள் இருக்காங்க, வாழைப்பழத்தை கொடுத்தோம்னா அதை உரிச்சு கொடுங்க. இப்படிப்பட்ட சோம்பேறிகள்லாம் மேன்மையே அடைய முடியாது. எனக்கு கர்த்தருடைய நாம் மகிமைக்காக கர்த்தர் அதிகாலையில் தேவனோடு உறவாடினான், ஜெபம் பண்ணினான். தொடர்ந்து அவருக்கு இளைப்பாறுதல் ஒரு சில நேரங்களில் தான் வாங்க நாம் போய் இளைப்பாறுவோம்னு சொல்கிறார். இளைப்பாறுதல் தேவை. நான் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. ரெஸ்ட்டு வேணும், சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. எனவே உற்சாகமாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக அதற்கேற்ற பலனை தருவார். வயதாயிடுச்சு, உற்சாகம் குறையாது. இயேசு இருந்தால், ஆவியானவர் இருந்தால். எனவே கர்த்தர் நாம் மகிமைக்காக சுறுசுறுப்போடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், துதிப்போம், ஆராதிப்போம். அவர் நாமத்தை அநேகருக்கு சொல்லுவோம். வெக்கம், சோம்பேறித்தனம், இதனால் இயேசு சொல்லுகிறதை நாம் விட்டு விடக்கூடாது. அவர் எந்த நோக்கம் வந்தார்? பாவத்துக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்து மீண்டும் வரப்போகிற ராஜாதி ராஜாவை குறித்து சொல்லுவோம். அவர் எல்லா ஜனங்களுக்கும் தெய்வம் என்கிறதை சொல்லுவோம்.
கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அது கேட்ட பலனை தருவார். ஜெபமனோமா இரக்கம் உன்னதமான தெய்வமே, இந்த கால வேளையில் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். சோம்பேறி தன் களத்தில் இருக்கிற சாப்பாடு எடுத்து சாப்பிட மாட்டான், அதுக்கு சோம்பேறித்தனம் படுவான். ஒரே ஜனங்கள் மத்தியில் இருக்கிற வாலிபர்கள் மத்தியில் சிறு மத்தியில் சோம்பேறித்தனத்தெல்லாம் எடுத்துப்பட்டு உற்சாகமான ஆவியானவர் தருவீராக. இதை பார்க்கிற கேட்கிறவர்கள் தாங்கள் ஆண்டவரே சோம்பேறித்தனத்தை விட்டு வாழ்க்கையில் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு கிருபை தாரும். இப்போ கொடுக்குறேன் இயேசு நாமத்தினாலே பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை சந்தித்திருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், செம்மையான வழியில் நடத்துவார். சிறப்பாக இந்த நாளில் கர்த்தருடைய நாம் மேன்மைக்காக சோத்துறோம். இங்கே லீபனோன் சுபத்தோட்டம் சோத்துறோம், பால் பண்ணை, சிறுமலரோடு, ரெண்டலப்பாறை, திண்டுக்கல் எங்கள் ஸ்தலத்தில் 3வது சனிக்கிழமை உபவாச ஜெபம், முதல் வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் நடக்கிறது. வாருங்கள், எழுதி செவிப்போம், தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்கு செபித்துக் கொள்ளுங்கள்.